அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற இந்த சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் என்றால், திமுகவின் தேர்தல் அறிக்கை 2021 அவர்கள் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை இருக்கிறது இல்லையா, அந்த அறிக்கையை பற்றி தான் முழுவதுமாக அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி இருக்கிறது இல்லையா, 530க்கும் மேற்பட்ட அந்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். என்னென்ன வாக்குறுதிகள் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், அதை எப்படி செய்திருக்கிறார்கள், அதில் எவ்வளவு தூரம் இந்த வாக்குறுதிகள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றித்தான் முழுவதுமாக பார்த்து வருகிறோம். இவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியில் 29வது வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்பது வேளாண்மை உற்பத்தியை பெருக்கிடும் வகையிலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையிலும் ஆண்டுதோறும் விவசாயிகள் சங்கங்கள் மற்றும் அமைப்புகளை கலந்தாலோசித்து வேளாண்மைக்கென்று தனியான நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் ஃபார் அக்ரிகல்ச்சர் தாக்கல் செய்யப்பட்டு, அதாவது விவசாய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வேளாண் பணிகள் மேம்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது வேளாண்மைக்கென்று விவசாயத்திற்கென்று தனியாக பட்ஜெட், தமிழ்நாட்டில் இதுவரை தனியாக பட்ஜெட் இல்லை, நாங்கள் வந்தால் தனி பட்ஜெட் ஒதுக்கி வேளாண்மை சீரும் சிறப்புமாக செயல்படுத்துவோம். இந்த வேளாண்மை செய்கிற அந்த விவசாயிகள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த விவசாயிகளை ஊக்குவித்து அவர்களுடைய தனிநபர் அவர்களுடைய வருமானத்தை பெருக்கி அதன் மூலமாக அரசுக்கான வருவாயும் நாங்கள் பெருக்குவோம் என்று இவர்கள் வாக்குறுதி கொடுத்து கொண்டுதான் வந்தார்கள். வந்தவுடன் அவர்கள் செய்தார்களா என்றால், விவசாயிகளுக்கு என்று தனி பட்ஜெட்டுகள், தனி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டது, தனியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதோடு மட்டும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலம் வளர்ந்து விடுமா, விவசாயத்தில் வளர்ந்து விடுமா என்றால் இல்லை. பட்ஜெட்டில் ஒதுக்கிய நிதியை நீங்கள் சரியாக செயல்படுத்த வேண்டும், சரியாக பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக எந்தெந்த இதுக்கு அந்த விவசாயத்துறைகள் எவ்வளவு துறைகள் இருக்கிறதோ, எவ்வளவு விவசாயிகளுக்கு மானியம் சென்று கொண்டிருக்கிறது, அந்த மானியத்தை சரியாக அந்த விவசாயிகளுக்கு கொடுத்து அதன் மூலமாக வருவாயை நீங்கள் பெருக்க வேண்டும். செய்தார்கள் என்றால் செய்யவில்லை. மக்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து ஊழல் செய்வதில், அதாவது இலைமறை காயாக ஊழல் செய்து கொண்டிருப்பது, ஊழல் நடக்கிறது என்பது ஒரு வகை. ஆனால் இவர்கள் பகிரங்கமாக ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வெளிப்படையாக பகிரங்கமாக ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு டாஸ்மார்க் தொடங்கி, டாஸ்மார்க்கில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அதுபோல பேரூராட்சிகள், மாநகராட்சிகள் போன்ற இடங்களில் அங்கே இருக்கிற அந்த கழிவறைகள் இருக்கிறது இல்லையா, அந்த கழிவறையை சுத்தம் செய்வதில் ஊழல், பாலம் கட்டுவதில் ஊழல், இங்கே மலையை வெட்டி கடத்துவதில் ஊழல், மணல் அள்ளக்கூடாது என்று தடை இருக்கிறது, அதில் திருட்டுத்தனமாக மணல் அள்ளி அதில் ஊழல், மண்ணில் இருந்து மக்களிடத்திலிருந்து அத்தனையிலும் ஊழல். இதையெல்லாம் எடுத்து சாப்பிடுகிற ஒரு வகையில் உழவு, அதாவது விவசாயத்தில் இவர்கள் ஒதுக்கிய அந்த நிதியில் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது என்று பெருவாரியான மக்களுக்கு தெரியவில்லை. குறிப்பாக உழவர்களுக்கே தெரியவில்லை. இந்த அளவு நமக்கு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்று இந்த காணொலியை பார்க்கிற உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படக்கூடும். ஏன்னா அவ்வளவு மிகப்பெரிய தொகையை தான் விவசாயிக்காக இவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த காணொலி மிக நீண்ட காணொலி. ஏனென்றால் இது மிக மிக முக்கியமான காணொலியும் கூட. அனைத்து உழவர்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் முழுவதுமாக இந்த காணொலி இருக்கிறது. இந்த காணொலியின் நீளம் கருதி, ரொம்ப லென்த்தாக இந்த காணொலி இருக்கிறனால பாகம் 1, 2, 3 என்று கூட உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா அது ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம், 90 நிமிடத்திற்கு மேல் சென்று விடும். அதனால் இந்த காணொலி நீளம் கருதி பாகம் 1, 2, 3 அப்படின்னு பதிவிடலாம் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த காணொலியை பார்க்கிற உழவர்களும் பார்க்கிற தோழர்கள், நண்பர்களும் இந்த 3 பாகத்தையும் பாருங்க, அப்பதான் முழுசா உங்களுக்கு புரியும். இன்னொன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கு என்னன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுகிற அனைத்து காணொலியும் உங்களை சேரும். இப்போ நேரடியாக இந்த பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? விவசாயிகளுக்கு என்று பட்ஜெட் 2021-22 எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறது, வருட வாரியாக ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்ப்போம். 2021-22 34,221 கோடி, 2022-23 33,007 கோடி, 2023-24 பட்ஜெட்டில் 39,151 கோடி, 2024-25 42,282 கோடி, 2025-26 இந்த வருடம் 45,661 கோடி இது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 5 ஆண்டுகளில் ஏறக்குறைய 1,94,322 கோடி ரூபாய் விவசாயத்திற்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசால்.
ஏறக்குறைய 2 லட்சம் கோடி, 1,94,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய தொகை விவசாயிகளுக்கு உண்மையாகவே விவசாயத்துறைக்கும் விவசாயிகளுக்கும் இது சென்றடைந்திருக்கிறதா, கொடுத்திருக்கிறார்களா? அப்படி கொடுத்திருந்தால் இன்றைக்கு 2 லட்சம் கோடியை இந்த 5 ஆண்டுகளில் 2 லட்சம் கோடியை விவசாயத்துறைக்காக இந்த அரசு ஓரளவேனும், நான் முழுவதுமாக கூட சொல்லவில்லை, ஓரளவேனும் ஒரு 10% இதில் இந்த தொகையில் செலவழித்திருந்தாலே இன்றைக்கு உழவர்களுடைய நிலை எந்த நிலையை எட்டியிருக்கும், எவ்வளவு மாற்றத்தை அடைந்திருக்கும். இதை செய்திருக்கிற திமுக அரசு அவ்வளவு பெரிய மாபெரும் ஊழல் நடந்திருக்கிறது. இதில் இந்த நான் சொன்ன இந்த 1,94,000 கோடியில் இவர்கள், ஏன்னா இந்த தொகையை கொடுத்திருப்பது திமுக அரசு. இதை நான் ஒரு அதிமுக காரனாகவோ ஒரு தனி திமுகவை குறை சொல்ல வேண்டும் என்றோ திமுகவை சாட வேண்டும் என்றோ இதை பதிவிடவில்லை. இந்த தகவல்கள் முழுவதும் திமுக அரசால் சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது அவர்கள் சொல்லிய வார்த்தை, அவர்கள் ஒதுக்கிய நிதி, அவர்கள் கொடுத்திருக்கிற கணக்கு. இது ஏதோ போகிற போக்கில் நாம் சொல்லுகிற கணக்கு அல்ல, அவர்கள் கொடுத்திருக்கிற கணக்கு. இதன் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்பட்ட அடிப்படையில் இதற்கு முன்பாக இருந்த அரசு எல்லாம் விவசாயிகளுக்கு என்று ஒரு 10-15,000 கோடி, 12,000 கோடியிலிருந்து 15,000 கோடி உழவர்களுக்குன்னு தனியாக ஒதுக்கிட்டு மீதி இருக்கிற துறைகள். இப்போ நான் இதில் உங்களுக்கு எளிமையாக புரியணும்னு ஒன்று சொல்கிறேங்க. இதில் எவ்வளோ பெரிய அப்படி என்ன ஊழல் நடந்துருச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க ஒதுக்கிக்கிறாங்க இல்லைங்களா, இந்த 1,94,000 கோடி, இதில் கிட்டத்தட்ட 35,000 கோடி இலவச மின்சாரத்திற்காக இவர்கள் மானியமாக கொடுத்திருக்கிறது. இலவச மின்சாரம் நாங்கள் இப்போ உழவர்கள் பயன்படுத்துகிறோம் இல்லையா, இந்த மின் மோட்டார் கிணத்திலிருந்து நம்ம தண்ணி இறைப்பதற்கும் மற்ற ஆழ்துளை கிணறு போர் போன்ற இதிலிருந்து தண்ணி நாம் எடுத்து விவசாயம் செய்வதற்காக இலவச மின்சாரம் அரசு கொடுக்கறது இல்லையா, அந்த இலவச மின்சாரத்திற்கு மானியமாக, அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற உழவர்கள் இந்த 5 ஆண்டுகளில், குறிப்பிட்ட இந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் பயன்படுத்துகிற மின்சாரத்தை அரசு இலவசமாக கொடுக்கிறது. அந்த மின்சாரத்திற்கு அரசு மானியமாக 35,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது என்று பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவசாய பட்ஜெட்டில் 35,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால், டிஎன்இபி இருக்கிறது இல்லையா, தமிழ்நாடு மின்சார வாரியம், அந்த மின்சார வாரியத்திற்கு இந்த நிதியை கொடுக்க வேண்டும். அதற்காக இவர்கள் பணத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள். சரி, இதில் என்ன இல்லையா ஊழல் நடந்திருக்கிறது என்றால், ஆம், அடுத்தது மின்சார வாரிய கோரிக்கை இருக்கிறது இல்லையா, மின்சாரத்துறை இருக்கிறது இல்லையா, டிஎன்இபி அல்லது டான்கெட்கோ என்று சொல்லப்படுகிற அந்த மின்சாரத்துறை, அந்த மின்சாரத்துறை தற்பொழுது மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,75,000 கோடி கடனில் இருக்கிறது. இதையும் நான் சொல்லவில்லை, இதே திமுக அரசு தான் கூறியிருக்கிறது. இந்த 1,75,000 கோடி கடன் எப்படியே வந்தது என்றால், நாங்கள் இந்த 5 ஆண்டுகளில் இலவச மின்சாரம் உழவர்களுக்கு கொடுக்கிறோம் இல்லையா, அந்த இலவச மின்சாரத்தில் 35,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு வருவாய். இலவசமாக மின்சாரம் கொடுத்ததன் மூலமாக இப்போ நம்ம வீட்டுக்கு கரண்ட் பில் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கரண்ட் பில் நம்ம பணம் செலுத்துகிறோம், எவ்வளோ யூனிட் வருதோ அதை செலுத்துகிறோம். இப்போ விவசாயிகள் செலுத்துவதில்லை, ஏன்னா அவங்களுக்கு 100 விழுக்காடு இது மானியம், இலவசம். அப்போ அந்த தொகையும் அரசு தான் ஏற்க வேண்டும். ஏற்று நாம் எங்கிருந்து இப்போ அரசு உற்பத்தி செய்கிற அந்த மின்சாரம் தொடங்கி இப்போ தனியார் இடத்தில் வாங்குகிற மின்சாரத்திற்கு இந்த கரண்ட் பில்லை கட்டணும் அரசு. அப்போ விவசாயிகள் பயன்படுத்திய இந்த இலவச மின்சாரம் கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய்க்கு, நம்ம 35,000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற உழவர்கள் மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ இந்த தொகை அரசு விவசாய பட்ஜெட்டின் மூலமாக 35,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குகிறது. எதற்கு? டிஎன்இபிக்கு கொடுக்க வேண்டும் என்று. கொடுத்தார்களா? இல்லை. டிஎன்இபியிலும் 35,000 கோடி நட்டக்கணக்கு காட்டியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இங்கே ஒதுக்கப்பட்ட அந்த நிதி இருக்கிறது இல்லையா, அந்த நிதியை தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு கொடுத்திருக்க வேண்டும். அதை கொடுத்திருந்தால் அந்த நிதியை வைத்து அந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கடனை அடைத்திருக்க முடியும். இப்போ எப்படி நாங்கள் இங்கே 35,000 கோடி ஒதுக்கிட்டு அங்கேயும் 35,000 கோடி கடன் கட்டிட்டு இடையில ஒரு 35,000 கோடிக்கு 2 முறை 70,000 கோடி ரூபாயை ஒதுக்கி இதில் எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது, எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த அதிமுக அரசு இதுபோல் நிதியை ஒதுக்கவில்லை. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்பது அது மின்சார வாரிய கணக்கிலேயே இருந்தது. அது அந்த மானியம் அந்த இதிலே இருந்தது. அங்கே பணம் ஒதுக்கப்பட்டு அப்படியே அந்த கடன் சரி செய்யப்பட்டது. ஆனால் இவர்கள் இந்த துறையில் ஒரு முறை நிதியை ஒதுக்கி அந்த துறையிலும் ஒரு முறை நிதியை ஒதுக்கி 2 நிதி. இப்பொழுது தெரிகிறதா இவர்கள் எந்த அளவு ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று? இந்த மின்சாரத்திற்கு மட்டும் உழவர்கள் பயன்படுத்துகிற இந்த மின்சாரத்தில் மட்டும் 35,000 கோடியை காணவில்லை. எங்கே சென்றது என்றே தெரியவில்லை. இன்றைக்கு வரைக்கும் கணக்கே கொடுக்கவில்லை. இதுதான் திமுகவினுடைய நிலை. இதைத்தான் சொல்லுகிறேன், இவர்கள் வெளிப்படையாக ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. உழவர்களாக்கி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது என்பது 2 லட்சம் கோடி, 1 ரூபா 2 ரூபாய் அல்ல,
2 லட்சம் கோடி. அதில் மின்சாரத்துறைக்கு என்று 35,000 கோடியை நாம் கழித்து விட்டால் கூட ஏறக்குறைய 1,60,000 கோடி ரூபாய் 1,60,000 கோடி ரூபாய் விவசாயத்திற்கென்று இந்த அரசு ஒதுக்கி இருக்கிறது என்று இந்த அரசே, இன்றைக்கு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசே கூறியிருக்கிறது. சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். பட்ஜெட்டில் ஏதாவது முன்னேற்றம் அடைந்திருக்கிறோமா? நாம் உழவர்களாகிய உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க, ஏதாவது முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா? இவர்கள் ஏதாவது ஒரு இதையை எடுத்து செய்திருக்கார்களா? ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற விவசாயிகளாகட்டும் அல்லது விவசாயி அல்லாதவர்களாகட்டும், விவசாயிகளுடைய வழி உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற முதல்வருக்கோ அவருடைய மகன் துணை முதல்வர் இருக்கார் இல்லையா, அவருக்கோ தெரியுமா விவசாயிகளுடைய நிலை என்று தெரியுமா? இவர்கள் விவசாயிகளை பற்றி, உழவர்களை பற்றி எந்த அளவு இவர்களுக்கு புரிதல் இருக்கிறது என்றால், கரும்பு காட்டுக்குள் காங்கிரீட் சாலை போட்டு அதில் நடந்து செல்வதுதான் இவர்களுடைய புரிதல். எந்த அளவு கேடுகட்டத்தனமாக இருக்கிறது. ஒரு தோட்டத்திற்குள், ஒரு கரும்பு தோட்டத்திற்குள் இவர்கள் வருவதற்காக காங்கிரீட் சாலை இட்டால் அந்த விவசாயி அந்த இடத்தை எப்படி உழுவார்? மீண்டும் எப்படி வேளாண்மை செய்வார்? இவர்கள் காலில் மண் படக்கூடாது, ஆனால் இவர்களுக்கு உணவு மட்டும் சென்று விட வேண்டும். இவருடைய மகன் ரெட் கார்பெட் போட்டு உள்ளே செல்கிறார், இன்றைக்கு இருக்கிற துணை முதல்வர். இதையெல்லாம் ஒருபடி தாண்டி எந்த அளவு விவசாயத்தை பற்றியும் இன்றைக்கு இருக்கிற உழவர்களுடைய நிலை பற்றி இன்றைக்கு இருக்கிற முதல்வருக்கு தெரிந்திருக்கிறது என்றால், இவர் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இவர் தான் போட்டோ ஷூட் நடத்துவது வழக்கம் இல்லையா? திமுகவிற்கு தினமும் அதுதான் வேலை, போட்டோ ஷூட் நடத்துவது தானே இவர்களுடைய பணி. அப்படி இவர்கள் போட்டோ ஷூட் நடத்தும் பொழுது தயவு கூர்ந்து சொல்லுகிறேன், அங்கே இருக்கிற அந்த டைரக்டர்கள் கொஞ்சமாவது அவர்களுக்கும் அறிவில்லை போலும். ஒரு சாலையோரம் ஒரு கடை இருக்கிறது, அந்த கடை நொங்கு விற்கிற கடை. அதாவது பதநீர் இருக்குங்களா, பதநீரும் நொங்கும் அங்கே விற்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இவர் அங்கே அந்த வழியாக செல்லும் பொழுது அங்கே நின்று அந்த நொங்கை அருந்துவதற்கும் அந்த பதநீரை அருந்துவதற்கும் இவர்கள் ஷூட் செய்யப்படுகிறார்கள், நடத்தப்படுகிறது. அப்பொழுதாவது யாராவது கூறியிருக்கக்கூடாதா? பதநீரை வாங்கி குடித்துவிட்டு இன்றைக்கு இருக்கிற முதல்வர், தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர் ஒரு கேள்வி, அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். என்னவென்றால், ரொம்ப இனிப்பா இருக்கு, சக்கரை போட்டிருக்கீங்களா என்று கேட்கிறார். ஐயா, ஒரு பிஞ்சு குழந்தைக்கு தெரியும், பேச பழகிய ஒரு எல்கேஜி யூகேஜி என்று சொல்கிறோம் இல்லை, ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு தெரியும், இளநீரும் தென்னையிலிருந்து வருகிற இளநீரும் பனையிலிருந்து வருகிற பதனியும் இனிப்பாகத்தான் இருக்கும், இயற்கையிலே சுவை உண்டு என்பது அந்த பிஞ்சு குழந்தைக்கு தெரியும். அது கூட தெரியாத ஒரு நபர் இன்றைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் இப்படி இருக்கிற நபர்களுக்கு பதநீரில் இயற்கையாகவே சுவை உண்டு என்று கூட தெரியாத, சரி இவருக்கு தான் தெரியல, கூட அருகில் இருப்பவர்களால் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? இவர் பின்னால் எத்தனை இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற நபர்கள் எத்தனை பேர் சுற்றி நின்று கொண்டிருக்கிறார், அவர்களாவது சொல்லியிருக்க வேண்டாமா? இப்படி சொல்லாதீங்க, பதநீரில் இயற்கையாகவே சுவை உண்டு என்று. இது கூட, இந்த அடிப்படை கூட தெரியாதவர் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். இவர்தான் 2 லட்சம் கோடிக்கு விவசாயிகளுக்கு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார். இவர்களுக்கு விவசாயிகளுடைய வழி தெரியுமா? எந்த அளவு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், எந்த அளவு ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் செத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற வேதனை இவருக்கு புரியுமா? மீண்டும் ஒன்றை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய விவசாய நண்பர்களையும் தாண்டி மற்றவர்கள், பொதுவாக இருக்கிற பொதுமக்கள், நீங்கள் பொதுவாக பேசப்படுவது உண்டு என்னென்றால் சைவம் அசைவம் என்று, சைவ உணவு அசைவ உணவு என்று. நீங்கள் ஏன்னா எங்களுடைய வழி உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன். சைவம் அசைவம் என்று குறிப்பிடுவது வழக்கம். அதாவது மாமிசம் எல்லாம் சாப்பிடுகிற ஒரு வகையாகவும், இயற்கையாக வருகிற உணவு, அதாவது அரிசி பருப்பு என்று சாப்பிடுகிற, அதாவது பிற உயிர்களை கொன்று உண்ணாமல் இருக்கிற நபர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னவென்றால், உழவர்களாகிய நாங்கள், விவசாயிகளாகிய நாங்கள் பயிரிடுகிறோம் இல்லையா? அரிசி பருப்பிலிருந்து, கொத்துமல்லி வெங்காயம் பூண்டிலிருந்து பயிரிடுகிறோம் இல்லையா? நாங்கள் பயிரிட்டு அந்த பயிர் வகையை சாப்பிடுகிற நீங்கள் அனைவரும் அசைவம்தான். ஏனென்றால் இது சைவம் கிடையாது. என்னையே எப்படி சொல்லுகிறாய் என்றால் உண்மை அதுதான். நீங்கள் உண்ணுகிற அந்த உணவு இருக்கிறது இல்லையா, அந்த உணவில் எங்களுடைய ரத்தம், இந்த உழவர்களுடைய ரத்தம் வேர்வையாக சொட்டப்பட்டு அதன் மூலமாக விளைந்த வேளாண்மை அது. அதில் எங்களுடைய குருதி கலந்திருக்கிறது. இதையாவது பார்த்து கொண்டிருக்கிற நீங்களாவது இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் வயிறுவாயெல்லாம் பேசுகிறது. ஏனென்றால் 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு முன்னேற்றம், ஒரே ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்குமா விவசாயத்தில்? இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு இழந்திருக்கிறது? இவர்கள் எவ்வளவு தூரம் நம்மை சுரண்டி தின்றிருக்க, வெளிப்படையாக ஊழல் நடந்திருக்கிறது.
இதை இன்றைக்கும் இந்த இதை பற்றி பேசினால் திமுகவினர் முட்டு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த ஊடகம் இதை பற்றி பேசுவதே கிடையாது. எங்களுடைய வழி உங்களுக்கு புரியவில்லை. புரிந்திருந்தால் இது போல விவசாயிகளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இந்த நிதியில் நீங்கள் இப்படி சுரண்டி தின்றிருப்பீர்களா? ஐயா, உண்மையாக சொல்கிறேன், வேதனையில் வாடிக்கொண்டிருக்கிறோம். தினம் ஒரு முறை கடனை அடைக்க முடியாமல் பூச்சி மருந்தை கொடுத்து செத்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகளாகிய நாங்கள், எங்கள் பாவங்கள் உங்களுக்கு உறுதியாக சும்மா விடாது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய சாபம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுதான் உண்மையான நிலை. ஒன்றுமில்லை. அதிமுகவில் இருந்தது. நான் கட்சி பாகுபாடாக பேசுகிறேன் என்று நீங்கள் நினைத்துவிட வேண்டாம். ஓரளவேனும் ஏதோ ஒரு நிதி, ஒரு 10 ரூபாய் ஒரு நிதி, அரசு ஒரு 100 ரூபாய் ஒரு நிதி ஒதுக்கிறது, அதில் 10 ரூபாய் 15 ரூபாய் இவர்கள் கையாடல் செய்து விட்டார்கள் என்றால் கூட பரவாயில்லை. ஒதுக்கப்பட்ட 100 ரூபாயும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு இந்த விவசாயிகளுக்கு நல்ல திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தானே உங்களுக்கு வாக்களித்து முதல்வராக அமர வைத்திருக்கார்கள் எங்கள் உழவர் பெருமக்களும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் எங்கள் முதுகில் அல்ல நெஞ்சில் குத்துகிறீர்கள். இருப்பினும் உங்களுக்காக உணவை நாங்கள் தான் பயிரிட்டு சாகுபடி செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு சோறு போடுகிறோம், மாறாக நீங்கள் எங்களுக்கு சோறு கூட போட வேண்டாம் ஐயா, எங்கள் சோத்தில் மண்ணள்ளி தயவு செய்து போடாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளே. நீங்கள் தட்டி விடுகிறீர்கள். உங்களுக்கு சோறளித்த இதே கைகள் உங்களுக்கு உணவளித்த இதே கைகளில் காரித்து உமிழ்ந்து விட்டு போகிறீர்கள். கடந்த அதிமுக ஆட்சியின் போது திட்டம் ஒன்று செயல்படுத்த மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இருக்கிறது. என்னவென்றால் பயிர் பாதுகாப்பு, அதாவது பயிர்களுக்கான இன்சூரன்ஸ். எளிமையாக உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் இன்சூரன்ஸ், நீங்கள் இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் போடுகிறீங்களா, உங்களுடைய வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டுகிறீர்கள் அல்லவா, அந்த இன்சூரன்ஸ் தொகை, அந்த வாகனம் ஏதாவது சேதமடைந்து விட்டால் அந்த இன்சூரன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்திடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா. அதுபோல பயிருக்கென்று காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த காப்பீட்டு திட்டம் எப்படி செயல்படுகிறது என்பதை முழுவதுமாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி என்றால், இந்த காப்பீட்டு திட்டத்தில் 1.5 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்கு, குறைந்தபட்சம் 1.5%, அதிகபட்சம் 5%, அதாவது 1.5 விழுக்காட்டிலிருந்து 5% வரைக்கும் உழவர்கள் இதற்கான பிரீமியம் தொகையை கட்ட வேண்டும். மீதி எஞ்சி இருக்கிற, அதாவது குறைந்தபட்சம் 95 விழுக்காட்டிலிருந்து 98.5 விழுக்காடு அந்த பிரீமியம் தொகையை மாநில அரசு பாதியும் மத்திய அரசு பாதியும் செலுத்த வேண்டும். இதுதான் முறை. இதில் விவசாயிகள் இவர்களுடைய பயிருக்கு நான் இப்போ ஒரு 2 ஏக்கர் இதை போட்டிருக்கேன். இதில் என்னென்னா காய்கறிகள் அடங்காது. இப்போ நெல் தொடங்கி பெருவாரியாக இருக்கிற நெல் தொடங்கி நெல், கரும்பு, வாழை இது போன்ற இது எங்கள் பகுதியில் பெரும்பாலும் மக்காச்சோளத்திற்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது. ஒரு சில இடத்தில் கடலைக்கு கொடுக்கப்படுகிறது. இது ஏன்னா உங்களுக்கு காய்கறிகளுக்கு இது பொருந்தாது, கொடுப்பதும் இல்லை. அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பயிர் காப்பீடு நாங்கள் செய்கிறோம். இந்த பயிர் காப்பீடு செய்துவிட்டு சரியாக பருவமழை தப்பி வந்துவிட்டாலோ, அல்லது டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு காவிரியில் நீர் சரியாக கிடைக்காம போயிட்டாலோ, புயல் அதிகமாக மழை பெய்து புயல் காரணமாகவோ, அதிக வெள்ளம் காரணமாகவோ, வறட்சியின் காரணமாகவோ, அல்லது நோய் தாக்கத்தின் காரணமாகவோ, புதிதாக வருகிற நோயின் காரணமாக அந்த வேளாண்மை முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த விவசாயி இந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்திடமிருந்து அந்த இழப்பீட்டு தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இதனுடைய சரத்து. அப்படி பார்த்தீர்கள் என்றால் 2020-21 அதிமுகவுடைய கடைசி ஆண்டு 2021 அந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆட்சி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இது சொல்லப்படுகிறது. என்னவென்றால் 2020-21 பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதியப்பட்ட விவசாயிகளின் எண்ணிக்கை 26 லட்சம் பேர். 26 லட்சம் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்திருக்கார்கள், இந்த இன்சூரன்ஸை போட்டிருக்காங்க. எத்தனை? 41 லட்சம் ஏக்கருக்கு. 41 லட்சம் ஏக்கருக்கு 26 லட்சம் விவசாயிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கார்கள். அவர்களுக்கு 481 கோடி ரூபாய் இழப்பீடும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது பதிவுப்பட்ட அந்த இழப்பீடும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது நன்றாக ஒன்றை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். விவசாயிகளுடைய எண்ணிக்கை, மொத்த பரப்பளவு, அதாவது எத்தனை ஏக்கர் என்ற பரப்பளவு தொகை. இவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அன்றைக்கும் அதிமுக அரசு நிதி ஒதுக்கியது 587 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. பிறகு அது பாதிப்பு அடைந்த விவசாயிகளுக்கு மட்டும் அந்த தொகையை கொடுத்து விட்டு மீதி தொகையை அடுத்த ஆண்டுக்கான நிதியாக மாற்றி இருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி என்பது இந்த நிதி. பிறகு இவர்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்கிறார்கள். ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் முதல் பட்ஜெட், இதுதான் தனியாக விவசாயத்திற்கு பட்ஜெட் ஒதுக்கிய நபர்களாயிற்று. வந்தவுடன் 2327 கோடி ரூபாய் ஒதுக்குகிறார்கள். எதற்கு? பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு மட்டும். இதற்கு முந்தைய வருடத்தில், அதாவது 2021
2020-21 பயனடைந்த விவசாயிகளின் எண்ணிக்கை 26 லட்சம் ரூபாய். 26 லட்சம் விவசாயிகள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை என்பது 481 கோடி, ஏறக்குறைய 500 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் வந்தவுடன் 2327 கோடி ரூபாய் ஒதுக்குகிறார்கள். கிட்டத்தட்ட 500 மடங்கு அதிகம் நிதி ஒதுக்கப்படுகிறது. நிதியை ஒதுக்கி எவ்வளவு விவசாயிகளுக்கு இதை கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 26 லட்சம் விவசாயிகள் இதற்கு முந்தைய ஆண்டு பதிவு செய்திருக்கிறார்கள். பதிவு செய்து இந்த காப்பீட்டு தொகையை பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் வந்தவுடன் அது 11,20,000 விவசாயிகளாக, கிட்டத்தட்ட 11,20,000 விவசாயிகளாக குறைகிறது. சரி பாதிக்கு மேல் குறைகிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏக்கர் நிலம் எவ்வளவு என்றால் வெறும் 24 லட்சம் ஏக்கர். 24 லட்சம் ஏக்கருக்கு தான் இவர்கள் பயிர் காப்பீடு கொடுத்திருக்கிறார்கள் 2022-23. அவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் 26 லட்சம் விவசாயிகள் 40 லட்சம் ஏக்கருக்கு பயன்பெற்றார்கள். கொடுக்கப்பட்ட தொகை என்பது 481 கோடி. கிட்டத்தட்ட இவர்கள் வந்து 11,20,000 விவசாயிகளுக்கு தான் நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காப்பீட்டு தொகை முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது 24 லட்சம் ஏக்கருக்கு மட்டுமே. ஆனால் தொகை என்பது 560 கோடி. இந்த 11 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட தொகை என்பது 560 கோடி. அதிமுக அரசு 26 லட்சம் விவசாயிகளுக்கு 40 லட்சம் ஏக்கருக்கு கொடுக்கப்பட்ட நிதி என்பது 481 கோடி. பட்ஜெட்டில் இவர்கள் ஒதுக்கிய நிதி என்பது 2327 கோடி. பார்த்துக்கொள்ளுங்கள் எந்த அளவு ஊழல் நடந்திருக்கிறது என்று. இன்றைக்கு பெருவாரியாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து என்னுடைய நண்பர்கள், விவசாய நண்பர்கள் அனைவரிடத்திலும் நான் கேட்டுவிட்டது ஒன்றுதான். என்னவென்றால் திமுக அரசு என்றைக்கு பொறுப்பேற்றதோ அன்றையிலிருந்து குறுவைக்கு இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடமில்லை என்று விட்டார்கள். குறுவை சாகுபடிக்கு கொடுக்கவே இல்லை. பெருவாரியாக நாம் குறுவை சாகுபடி தான் செய்து கொண்டிருக்கிறோம். குறுவை சாகுபடி என்றால் என்னவென்று தெரியாத நபர்களுக்கு ஒன்றை விளக்கி சொல்கிறேன். என்னவென்றால் குறுகிய காலகட்டத்தில் பயிரிடப்படுகிற நெல் வகை. இப்போ நீங்கள் பொன்னி போன்ற வகையெல்லாம் 7 மாதம் 6 மாதம் 180 நாட்கள் தொடங்கி கிட்டத்தட்ட 8 மாதம் வரைக்கும் பயிரிடக்கூடிய நெல் வகைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த குறுவை என்பது கிட்டத்தட்ட 80 நாட்களில் தொடங்கி 120 நாட்களுக்குள் 120, 130, 140 நாட்களுக்குள் முடிந்து விடுகிற ஒரு வேளாண் பயிர். இந்த பயிர்களுக்கு காப்பீடு இல்லை. என்ன ஐயா, அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது, உங்கள் ஆட்சியில் கொடுக்கப்படவில்லை. ஆம், கொடுக்கப்படவில்லை. இவர்கள் தான் நிதியை ஒதுக்குகிறார்களே. எங்கே ஒதுக்குகிறார்கள்? திமுகவின் இல்லத்திற்கு, வீட்டுக்கு ஒதுக்குகிறார்கள், விவசாயிகளுக்கு ஒதுக்கவில்லை. அதற்கு அடுத்தபடியாக 2023-24 கணக்கே கொடுக்கப்படவில்லை. அரசில் நானும் தேடி பார்த்து விட்டேன். இனி அந்த 2023-24, 24-25 இந்த 2 வருடம் இருக்கிறது இல்லையா, இந்த 2 வருடத்தின் தரவுகளை எடுக்க வேண்டும் என்றால் நாம் ஆர்டிஐ தான் செல்ல வேண்டும். தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கிறது இல்லையா, அந்த சட்டத்தில் போய் கேட்டால் தான் இவர்கள் பதில் சொல்வார்கள். இவர்கள் உத்தமர்களாக இருந்தால், இதில் ஊழல் செய்யாமல் இருந்திருந்தால் 3 ஆண்டுகள் கடந்து விட்டது. அரசுடைய கெஜெட்டில் இதை பதிவேற்றம் செய்திருக்க வேண்டும் அல்லவா? இதுவரை செய்யவில்லை. இப்பொழுது 2025 இலக்கு வைத்திருக்கிறார்கள். என்ன? 50 லட்சம் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட பயிர் காப்பீட்டு தொகை 4000 கோடியை நாங்கள் ஒதுக்குகிறோம் என்று. பிறகு அது 5000 கோடியாக மாறுகிறது. எப்படி இவர்கள் 3-4 வருடங்களாக எப்படி கொடுத்தார்கள்? இந்த வருடம் உடனடியாக இப்பொழுது இறுதியாக அமைக்கப்பட்ட அந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால் 5000 கோடி ரூபாய் நாங்கள் பயிர் காப்பீட்டுக்கு இழப்பீடாக தருவோம் என்று பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50 லட்சம் விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் என்றும், அதே போல 85 லட்சம் ஏக்கருக்கு நாங்கள் இதை கொடுக்க போகிறோம் என்று இவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுவரை கொடுத்திருக்கிறார்களா? கொடுத்திருந்தால் நம்பிக்கை வைக்கலாம் இவர்கள் மீது. திமுகவை நம்பலாம். இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் மட்டும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறது இந்த திமுக அரசு. மின்சாரம், பயிர் காப்பீடு, இந்த 2இல் மட்டும் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது. மக்களாகி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய வரிப்பணம். ஒவ்வொரு உழவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய வரிப்பணம். நம்முடைய வரிப்பணத்தை இவர்கள் நமக்கு நிதியாக ஒதுக்கிறேன் என்று சொல்லி அதில் ஊழல் செய்து தின்று ஏப்பமிட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இந்த உண்மை நிலையை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் இந்த விவசாய பட்ஜெட்டை பர்டிகுலரா, இந்த குறிப்பாக இந்த விவசாய பட்ஜெட்டை மட்டும் மிக நீண்டு பாகம் 1, 2, 3 என்று நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததற்கான காரணம் என்னவென்றால், இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. இந்த ஊழல் மறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த துறையை சார்ந்த விவசாயிகள் இதை பெரிதாக கண்டுகொள்ளவே இல்லை.
வேறு வேறு விடயங்களை பற்றி தான் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். வேறு வேறு துறைகளில் நடக்கிற ஊழலை பற்றி தான் பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதில் 2 லட்சம் கோடி இவர்கள் கடன் பெற்றிருப்பது என்பது கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறார்கள். இந்த 5 ஆண்டுகளில், இந்த 4 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது பொழுது அதிலே 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றிருக்கிறார்கள். இதில் விவசாயத்திற்கென்று தனியாக, விவசாயத்திற்கு மட்டும் என்று எடுத்துக்கொண்டால் 1,65,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதியை சரியாக செயல்படுத்தி இருந்தால் இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலை, இவர்கள் சரியாக செயல்படுத்தி, இது அவர்கள் கொடுத்த கணக்கு, நான் எடுத்த கணக்கில் அவர்கள் கொடுத்த கணக்கு. ஒரே வருடத்தில் அதிமுக ஆட்சியின் காலத்தில் 40 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களுக்கு இந்த விவசாயத்தில் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக 40 லட்சம் ஏக்கரில் 26 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதற்கான 26 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட தொகை என்பது 481 கோடி. ஆனால் இவர்கள் வந்தவுடன் அது சரிபாகுதி இல்லை, அதிலிருந்தும் கீழே போயிடுச்சு. 40 விழுக்காடு தான் கொடுத்துருக்காங்க. வெறும் 11 லட்சம் விவசாயிகளுக்கு 24 லட்சம் ஏக்கருக்கு. ஆனால் தொகை மட்டும் அதிகம், கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் அதிகம். ஆனால் ஒதுக்கப்பட்ட நிதி என்பது 2327 கோடி ரூபாய் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டது. பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கிறார்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு. கொடுத்தார்கள் என்றால் கொடுக்கவில்லை. கிட்டத்தட்ட இவர்கள் கொடுத்த கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது 560 கோடி. ஆனால் ஒதுக்கப்பட்ட நிதி என்பது கிட்டத்தட்ட 2327 கோடி, 2300 என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதில் 600 கோடி கொடுத்திருக்கார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 1700 கோடி ரூபாய் எங்கே சென்றது? முதல்வர் கணக்கு காட்ட தயாராக இருக்காங்க. வெள்ளை அறிக்கை என்று இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது வீதிதோறும் முழங்கினார்களே, இன்றைக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்களா? திமுக அரசு அதை கொடுக்குமா? நம்முடைய வரிப்பணம் இல்லையா இதெல்லாம்? எந்த அளவு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஏறக்குறைய இவர்கள் ஒரு 80-90 கோடி தின்று ஏப்பம் விட்டிருக்கிறார்கள் விவசாய பட்ஜெட்டில் மட்டும். நாம் கடனை அடைக்க முடியாமல், சாதாரண ஒரு விவசாயி ஒரு டிராக்டர் வாங்குகிறார், அந்த டிராக்டருக்கு ஒரு டியூ கட்ட முடியவில்லை என்றால் வந்து எவ்வளவு அராஜகம் செய்கிறார்கள், எவ்வளவு அராஜகம் நடைபெறுகிறது. தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமூக ஊடகங்கள் வாயிலாக ஃபேஸ்புக்கிலும் எக்ஸ் தளத்திலும் தினந்தோறும் காணொலிகள் வந்து கொண்டிருக்கிறது. விவசாயி ஏதோ ஒரு வகையில் அவருடைய நிலத்தை வைத்து கடன் பெறுகிறார். அந்த விவசாயி அடித்து மிரட்டி, காவல்துறையின் மூலமாக அடித்து மிரட்டி அந்த நிலத்தை இவர்கள் புடுங்குகிற நிலையெல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த அரசு கண்மூடி கொண்டிருக்கிறது போல் இருக்கிறது. இவர்கள் கண்ணில் இதெல்லாம் படவே படாதா? விவசாயிகளுடைய நிலை மாறவே மாறாதா? ஐயா, விவசாயிகளுக்கு என்று திட்டம் வகுக்க வேண்டும் என்றால் எப்படி வகுக்க வேண்டும்? உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களே, உங்களை பார்த்தான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். விவசாயிகளுக்கு திட்டம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியவில்லை என்றால் இதற்கு முன்பாக இருந்தார் ஐயா எடப்பாடியார், அவரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நீர் மேலாண்மை மேம்படுத்தினார். தமிழகம் முழுக்க இருக்கிற குளம், குட்டை, ஏரிகள் தூர்வாரப்பட்டது. அந்த நீர்வழி தடங்கள் சுத்தம் செய்யப்பட்டது. இதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டம் உயரப்பட்டது. இதே எங்க கொங்கு மண்டலத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம், கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இது வெறும் குடித நீருக்கான திட்டம் கிடையாது. தெரியவில்லை என்றால் தயவு கூர்ந்து வந்து ஒரு முறை பாருங்கள், அல்லது அழையுங்கள். நான் உங்களை அழைத்து கொண்டு எப்படி செயல்பட்டிருக்கிறது, திட்டம் எப்படி செய்திருக்கிறார்கள் என்று கண்கூடாக உங்களுக்கு காண்பிக்க நான் உங்களை அழைத்து சென்று காண்பிக்கிறேன். இதன் மூலமாக எங்கள் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. அதன் மூலமாக வேளாண்மை செய்கிற நிலப்பரப்பு அதிகமாகி இருக்கிறது. இந்த பரப்பளவு அதிகமாகி இருப்பதன் காரணமாக இங்கே வேளாண்மை தொழிலில் ஈடுபடுகிற கூலி தொழிலாளர்கள் இருக்கார் இல்லையா, அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. வருடத்தில் 300 நாட்களுக்கு மேல் வேலை கிடைக்கிறது. அதன் மூலமாக அவர்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் மேல்நிலையை உயர்நிலையை அடைகிறது. ஒரே ஒரு நபரோடு இது சென்று விடுவது அல்ல. நாங்கள் இங்கே விவசாயம் செய்கிற அந்த விளைநிலம் இருக்கிறது, அந்த விளைநிலத்திற்கு தினக்கூலி அடிப்படையில் வருகிற அவர்கள் பயன்பெறுகிறார்கள். அதன் பிறகு நாங்கள் வேளாண்மை செய்கிற அந்த பொருளை சந்தைப்படுத்துவதற்காக சந்தைக்கு மார்க்கெட் கொண்டு செல்கிறோம் இல்லையா, அதை ஏற்றி செல்கிற வாகனம் அவருடைய குடும்பம், அந்த வாகனத்தில் பணியாற்றுகிற மூட்டை தூக்குகிற அந்த தொழிலாளி, அங்கே மூட்டை இறக்குகிற தொழிலாளி. இதன் மூலமாக எங்களுக்கு வருமானம், இதன் மூலமாக அரசுக்கு வருமானம். இதுதான் வளர்ச்சி. இப்படித்தான் இருக்க வேண்டும் வளர்ச்சி. இதைத்தான் செய்து காட்டி இருக்கிறார். உங்களுக்கு ரோல் மாடலாக அவரை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டாம் அல்லவா? எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? அந்த அளவு கூட வேண்டாம். அவர் எதிர்க்கட்சி உங்களுக்கு ஆகாது. சரி ஐயா, நீங்கள் ஒதுக்கிய நிதியில் ஒரு 20 விழுக்காடு 10 விழுக்காடு எங்களுக்கு நலன் செய்வதற்காக திட்டம் தீட்டியிருப்பீர்களா? இன்றைக்கு வரைக்கும் நடந்திருக்கிறதா? எத்தனை துன்பத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் விவசாயிகள். டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி முழுவதுமாக அடுத்தடுத்த காணொலிகளில் முழுவதுமாக சொல்லுகிறேன். இப்பொழுது மேம்போக்காக சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். டெல்டா மாவட்டத்தில்
அந்த வைரஸ் தாக்குதல் காரணமாக நெற்பயிர்கள் எவ்வளவு சேதமடைந்திருக்கிறது. தோட்டக்கலைத்துறையும் இந்த தமிழ்நாடு வேளாண் துறையும் இந்த தமிழ்நாடு அரசும் ஏதாவது அதற்காக செய்திருக்கிறதா? போற மக்கள் அங்கே மாண்டு கொண்டிருக்கிறார்கள், பயிர்கள் அழுகி கொண்டிருக்கிறது. எங்கள் பகுதியில் தென்னை மரம் வெள்ளை ஈ என்று சொல்லப்படுகிற ஒரு வைரஸ், அந்த ஈ உற்பத்தி செய்கிற ஒரு வைரஸினால் இங்கே தென்னை முழுவதுமாக செத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா இந்த அரசும் இந்த அரசின் கீழ் இயங்குகிற தோட்டக்கலைத்துறையும் விவசாயத்துறையும் ஏதாவது எடுத்திருக்கிறதா? எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பந்தல் வேளாண்மையில் எடுத்து என்றால் வைரஸ், மிகப்பெரிய வைரஸ் தாக்குதல். நாங்களும் இருக்கிற உழவர்கள் நல்ல தரமான பொருளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த அரசு கொஞ்சமாவது எங்களுக்கு செவிசாய்த்து ஏதாவது எங்களுக்கு ஒரு வழி செய்திருந்தால், மக்களாகி நீங்கள் உண்ணுகிற பொருளில் அதிக நஞ்சு, அதிக மருந்து தெளிக்காத காய்கறிகளும் உணவுப் பொருட்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அரசால் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்டிருக்கிறோம். வேறு வழியின்றி உழவர்கள் அந்த உழவு செய்கிற அந்த பயிர் இருக்கு இல்லையா, அந்த பயிரை இந்த வைரஸ் தாக்குதலிலிருந்து காப்பாற்றுவதற்கு கடுமையான மருந்துகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு இதுதான் தொழில், இதுதான் பொழப்பு. ஒவ்வொரு முறையும் நாங்கள் நஷ்டத்தை அடைந்தால் கூட மற்றவர்களுக்கு உணவளித்து சோறு போட்டு பழகிய கைகள் இந்த கைகள் தொடர்ந்து அதை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உழவர்கள் அல்லாத, விவசாயிகள் அல்லாத மக்களுக்கு ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிற, ஐயா, நீங்கள் ஒரு தொழிலை செய்கிறீர்கள், அந்த தொழில் நட்டமடைந்து விட்டால் அதை விட்டு வேறு தொழிலுக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். அப்படித்தான், அதுதான் இயல்பு, மனிதனுடைய இயல்பு. ஆனால் நீங்கள் என்றைக்காவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? விவசாயிகளாக நாங்கள் இதில் தொடர்ந்து நலிவடைந்து கொண்டேதான் இருக்கிறோம். மீண்டும் அதை செய்வதற்கான காரணம் என்ன? நாங்கள் மட்டும் தனியாக இதில் இல்லை. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு விவசாயி, 10 மாடு வச்சு பால் கறந்து நான் பால் உற்பத்தி செய்து பயனீட்டாளர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்றால் இதில் வாழ்வது என் குடும்பம் மட்டுமல்ல. நான் ஒரு 100 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கொடுக்குறேன்னா என்னை நம்பி நான் செய்கிற இந்த மாட்டுப்பண்ணை இருக்கு இல்லைங்களா, அந்த மாடுகளை நம்பி ஏறக்குரிய ஒரு குடும்பத்திற்கு 1 லிட்டர் என்றால் கூட 100 குடும்பங்கள் என்னை நம்பி இருக்கிறது. நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். 100 குடும்பம் நான் உற்பத்தி செய்கிற அந்த பாலை நம்பி 100 குடும்பங்கள். அந்த 100 குடும்பங்களில் எத்தனை பிஞ்சு குழந்தைகள், தாய்ப்பாலுக்கு நிகரான பசும்பாலை நம்பி எத்தனை பிஞ்சு குழந்தைகள். இந்த எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது, இந்த மனசாட்சி எங்களுக்கு இருக்கிறது, உழவர்களாகி எங்களுக்கு இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் மருந்து குடித்து செத்து மாண்டாலும் மீண்டும் விவசாயம் செய்வதற்கான காரணம் இதுதான். ஏதோ நாங்கள் விவசாயம் பண்ணி பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறோம் என்று தயவு கூர்ந்து எண்ணி விடாதீர்கள். ஒவ்வொரு விவசாயியின் வீட்டுக்கு சென்று ஒரு நாள் தங்கி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நீங்கள் சாப்பிடுகிற உணவு சைவம் அல்ல, எங்களுடைய ரத்தம் அது அசைவ உணவு. இதுதான் உண்மை. வேகாத வெயில் வெம்பாடுவிட்டு எங்களுடைய ரத்தம், அந்த வெப்பத்தின் நாங்கள் செய்கிற அந்த உழைப்பில் அந்த ரத்தம் ஆவியாகி வெளியே ஏறுகிற நீர் இருக்கிறது. அந்த நீர் வடிந்த நிலத்தில் தான் நாங்கள் வேளாண்மை செய்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உண்ணுவதில் எங்களுடைய குருதி, எங்களுடைய ரத்தமும் இருக்கிறது என்பதை தயவு கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தயவு கூர்ந்து எண்ணி பாருங்கள். அதனால்தான் மக்களாகிய உங்களிடத்தில் நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்றுதான். என்னவென்றால், ஒரு விவசாயியாக தயவு கூர்ந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெற்றால் விவசாயிகளின் போராட்டத்திற்கு, நியாயமான கோரிக்கைக்கு தயவு கூர்ந்து செவிசாயுங்கள். அவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிங்கள். இதை ஒன்று மட்டும்தான் உங்களிடத்தில் நான் கோரிக்கையாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் இந்த விவசாய பட்ஜெட்டை பற்றி இன்னும் நிறைய நாம் கலந்து ஆலோசிக்க வேண்டி, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. இதில் இன்னும் ஆவின் தொடங்கி இந்த விவசாயிகளுக்காக இயந்திரங்கள் வாங்குவதில் தொடங்கி ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கிறது. இதை தொடர்ந்து ஒவ்வொரு காணொலியாக அடுத்த காணொலியில் இதை பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸோடு. மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்குமரன். நன்றி, வணக்கம்.